தமிழக பட்ஜெட் தொடர்பான சிறப்பு நேரலை மீண்டும் தொடர்கிறது. திரு புகழேந்தி, 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவிகள், அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பயன் தரக்கூடியதாக இருக்கும்? டைரக்டா அவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸுக்கு அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், அண்டர்ஸ்டாண்டிங். அது 6லிருந்து 12ஆவது படித்தவர்கள் மேல் கல்விக்கு செல்லும் போது 1000 ரூபாய் கொடுக்கறது மாதிரி எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பரவாயில்ல, இதுல பரவாயில்ல. இது 2வது இது வரவேற்கத்தக்கது. முதல் பெண் குழந்தைகள் படிப்பு ஊக்குவிக்கிறதுக்காக. அதுல மறுபடியும் என்னுடைய கருத்து என்னன்னா, அரசு பள்ளியில படிக்கிற வசதியானவர்களுக்கு அந்த பணத்தை கொடுக்க தேவையில்லை. அதே சமயத்துல இன்னைக்கு சென்னை மாதிரி நகரத்துல பாத்தீங்கன்னா வீட்டு வேலை செய்யும் பெண்கள் கூட தங்கள் பிள்ளைகளை தனியார் பள்ளிக்கு அனுப்புறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்பிக்கை, நம்ம பிள்ளை படித்து நன்றாக படித்து நம்ம நிலையை மாற்றாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துலதான் கடினமான உழைப்புலையும் தனியார் பள்ளியில சேர்த்துறாங்க. ஆனா இந்த குழந்தைகளுக்கு மேற்படி படிப்பிற்கு அரசு உதவி செய்ய போறதில்லை. ஆனா அரசு என்ன செய்ய வேண்டும்? தாய்களோட எங்க படிக்கிறது முக்கியம் இல்ல, உங்களுடைய பொருளாதார நிலை என்ன. நீங்க மேற்பள்ளிக்கு போகும்போது உங்களுக்கு செலவு ஏற்படும். அந்த செலவுல அரசு மானியம் கொடுக்கணும். அப்படித்தான் பார்க்கணுமே ஒழிய, அரசு பள்ளியில படிக்கிற பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் நான் 1000 ரூபாய் கொடுப்பேன் மேற்படிப்புங்கிறது ஒரு சரியான வாதம் இல்லை. ஏன்னா சமூக முன்னேற்றத்துல எல்லாரும் இன்க்ளூசிவ். தனியார் பள்ளியில படிக்கிற ஏழை குழந்தைகளுக்கு அரசு பணம் தரணும். அதனால அரசு பள்ளின்னு சொல்லி என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. ஒண்ணு அரசு பள்ளிக்கு மார்க்கெட்டிங் பண்றாங்களா, எல்லாத்தையும் அரசு பள்ளிகளை சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு பணம் தருவாரா, எல்லாம் அரசு பள்ளிக்கு வாங்க மார்க்கெட்டிங் பண்றாங்களா, இல்ல அரசு பள்ளி நலிவுற்ற பள்ளி, அதனால நான் ஏதாவது காம்பன்சேட் பண்ணணும்னு சொல்றாங்களா? அதுவும் இல்ல. தேர்ட் திங் பாத்தீங்கன்னா, அரசு பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு நல்ல ஊதியம் தரப்படுது, தனியார் பள்ளிகளோட அதிகம் தர்றாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த அரசு பள்ளி எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன் தமிழ்நாட்டுல எந்த ஒரு நிலைப்பாடும் கிடையாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் எல்லாரையும் பொது கண்ணோட்டத்தை, அரசு பள்ளியில படிக்கிறாங்களா தனியார் பள்ளியில படிக்கிறாங்களா, அவங்களுடைய பொருளாதார நிலைக்கு ஏத்த மாதிரி தான் இந்த 1000 ரூபாய் தரணுமே ஒழிய, பிளைண்டா அரசு பள்ளியில படிக்கணும் தரதுங்கிறது நியாயமான செயல் அல்ல. இப்போ இந்த நெடுஞ்சாலைத்துறை அதுக்கு ஸ்டேட் ஹைவேஸை நெடுஞ்சாலைத்துறை வசம் நாங்கள் ஒப்படைப்போம். ஒரு சில ஸ்டேட் ஹைவேஸை ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சொல்றது, மகாபலிபுரம் தாண்டி இருக்கக்கூடிய ஈசிஆர் ரோட ஸ்டேட் ஹைவேஸ்ட்டை ஒப்படைக்கிறதுக்கு நாங்கள் நேஷனல் ஹைவேஸ்ட்டை ஒப்படைக்கிறதுக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்? இப்படி மாநில ரோடுகள், அதாவது மாநில சாலைகள் ஸ்டேட் ஹைவேஸாக இருக்கிறது நேஷனல் ஹைவேஸாக மாறி 4 லேனாக நாங்கள் போட போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? அது உகந்த ஒரு விஷயம் தானா? நீங்க நினைச்சு பாருங்க, மகாபலிபுரம் டு பாண்டிச்சேரி எடுத்தீங்கன்னு வச்சுக்க, எவ்வளவு விஷயங்கள் அந்த ரோட்ல இருக்கு. இந்த ரோட அகலப்படுத்துறதுனால அங்க இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் பெட்டரா, பாண்டிச்சேரிக்கு சென்னைக்கு போற பயண தூரம் கம்மியாகும். மக்கள் சென்னையில இருந்து அந்த பாண்டிச்சேரி போற வழியில போய் வீடுகளில் குடியிருக்கலாம், புது குடியிருப்புல உண்டாக்கலாம், புதிய இண்டஸ்ட்ரி உருவாக்கலாம், டைம் சேவ் ஆகும் நிறைய பேருக்கு. அதுவும் இல்லாம நம்ம நேஷனல் ஹைவேஸ்ல பணம் இருக்கு, அதனால 4 வழி சாலையாக்கலாம், நிறைய ஆக்சிடென்டல் குறையும். இது முக்கியம். அதுவும் இல்லாம ஸ்ட்ராட்டஜிக்கலி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டிஃபென்ஸ் பர்பஸ் ஆல்சோ. ஒரு தளவாடத்தை மூவ் பண்ணு வச்சுங்க, சென்னையில இருந்து பாண்டிக்கு ஒரு தளவாடத்தையோ ராணுவ தளவாடத்தையோ அல்லது போலீஸ் ஃபோர்ஸையும் மூவ் பண்ணு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஜிஎஸ்டி ரோடு. இப்ப இந்த ஜிஎஸ்டி ரோட பாலம் கட்டு இருக்கிற மாதிரி ஒரு டிஃபெக்ட் ஆகும் போது நமக்கு ஆல்டர்னேட் ரூட் கிடையாது. அதனால இது ஸ்டேட்டோட இட்ஸ் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ரோடு ஈசிஆர் ரோடு. அதனால என்னால முடியல, நீங்க என்ன எடுத்து செய்கிறது வரவேற்கத்தக்கது. என்னால முடியாதுக்காக இந்த பயனை யாரும் அடைய முடியாம இல்லாம ஒரு புதிய திங்கிங் வருகிறது வரவேற்கத்தக்கது. அதை நிறைய பண்ணணும். இங்கிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட நேஷனல் ஹைவே ஆக்குனாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மிகவும் நல்லது. ஓகே, திரு ஆத்ரேயா, இப்போ இவர் சொல்ற மாதிரி இந்த நேஷனல் ஹைவேஸுக்கு இந்த இதை ஸ்டேட் ஹைவேஸை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்த மாதிரி நீங்க பாக்குறீங்க? ஏன்னா ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். மதுரையிலிருந்து இணைந்திருக்கிறார் மடிச்சியாவை சேர்ந்த திரு சம்பத்குமார். திரு சம்பத்குமார், உங்களுடைய முதற்கட்ட கருத்து, இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்குறீங்க? தொழில்துறைக்கு அவங்க எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறதா நினைக்கிறீங்க? அதாவது எம்எஸ்எம்இயை பொறுத்த மட்டும் மொத்தத்துக்கு 911 கோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதில் மூலதன மானியம்ங்கிறது ஒரு 300 கோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மூலதன மானியம்ங்கிறது நிறையா பேருக்கு, அதாவது ஆண்டர்பிரினருக்கு ஆக்சுவலாக இப்போ அவங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும்.
கவர்மெண்ட்டில் ஃபண்டு இல்லைங்கிற காரணத்தினால அவங்களுக்கு போய் ரீச் ஆகிருக்காது. அதை வந்து இப்போ 300 கோடி இருக்கிறதுனால நிறையா பேருக்கு யாருக்கு எலிஜிபிள் இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதோட முக்கியமான இது நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, சிஜிடி எம்எஸ்சி மாதிரி ஒரு கடன் உத்தரவாத திட்டம் வேணும்னு சொல்லி மெடிசியாவில் இருந்தெல்லாம் கேட்டிருந்தோம். அதுக்கு ஒரு 100 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அதாவது 100 கோடி ரூபாங்கிறது, அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்க எல்லாருமே கொலாட்ரல் கொடுக்க முடியாது. கொலாட்ரல் கொடுக்காம தொழில் பண்ணுறதுக்கு இப்போ வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி கொலாட்ரல் இல்லாதவங்க அவங்க சிஜிடிஎம்எஸ்சி மாதிரி ஒரு கடன் உத்தரவாத திட்டத்தில் உள்ளே வந்தாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது முதல் முறையாக தமிழ்நாட்டில் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது இந்த ஸ்கீமு. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இப்போ டிஐஐசி போன்ற நிதி நிறுவனங்கள் அந்த சிஜிடிஎம்எஸ்சியை யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த ஸ்டேட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க திட்டம்னு நினைக்கிறேன். அதுபோக 5 டிஸ்ட்ரிக்டில் மைக்ரோ கிளஸ்டர் அதுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து இப்போ நான் மைக்ரோ கிளஸ்டர் பொறுத்த மட்டும் எதனால் 5 தான் டெவலப் ஆகிருக்கு அப்படின்னா, இப்போ ப்ரமோட்டர் வந்து 30% கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்ட்டுருக்கு. இதே இது பெரிய கிளஸ்டராக இருந்தால் 10% மட்டும் ப்ரமோட்டர் கான்ட்ரிபியூட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை நாங்கள் வந்து இதே மாதிரி பெரிய கிளஸ்டர் மாதிரி மைக்ரோ கிளஸ்டருக்கும் 10% கான்ட்ரிபியூஷன் இருந்தால் 90% சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அது சம்மந்தமான எந்த அறிவிப்பும் இல்லை. அந்த மாதிரி அறிவிப்பு வந்தால் கண்டிப்பாக இன்னும் நிறையா மைக்ரோ கிளஸ்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது போக ஸ்கூல் காலேஜஸை பொறுத்த மட்டும் சிறப்பு திட்டம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இளைஞர்களுக்காக. அதாவது இப்போ எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா, எம்ப்ளாயபிலிட்டி இல்லை. அவங்க வந்து படிச்சுட்டு வந்துடுறாங்க, டிகிரி வாங்கிடுறாங்க. ஆனால் ஒரு நிறுவனத்தில் போய் வேலை பார்க்குறதுனா அவங்களுக்கு ஃப்ரம் தி பிகினிங் நம்ம அங்கே லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் ஒரு பெரிய காஸ்ட் வருது நிறுவனங்களுக்கு. அதனால் அதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கள மட்டும்தான் சேர்க்குறாங்க. அப்போ இந்த நிலைமையை மாற்றணும் அப்படின்னா அவங்க எம்ப்ளாயபிலிட்டியாக இருக்கணும். அவங்க வந்து வேலை உள்ளே வந்தாங்க, ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களாம் வேலை பார்க்குற அளவுக்கு அவங்க திறனை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம். அது போக எம்எஸ்எம்இயை பொறுத்த மட்டும் நாங்கள் நிறைய எதிர்பார்த்தோம். அதாவது இப்போ கோவிட் பிரச்சனை, அதாவது ஒரே அக்கௌண்டிங் இயரில் 2 கோவிட் பார்த்துட்டோம். அது போக உக்ரைன் வார், அது போக நேச்சுரல் கலாமிட்டிஸ், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்னால நிறையா எம்எஸ்எம்இ வந்து சிக்காக இருக்காங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய டேட்டா படி 9% எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி வந்து சிக்காக இருக்காங்க, நிறையா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது டேட்டா. அப்போ 9%னா மொத்தம் இருக்கிறது 6 கோடி எம்எஸ்எம்இ இருக்குது இந்தியாவில். இதில் வந்து 9%ங்கிறது 54 லட்சம். சம்பத், நம்ம தொடர்ந்து பேசலாம். சம்பத், நம்ம தொடர்ந்து பேசலாம். தமிழக அரசினுடைய பட்ஜெட் தொடர்பான சிறப்பு நேரலையில் மீண்டும் இணைந்திருக்கிறோம். இந்த நிலையில் கோவையிலிருந்து நம்முடன் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை சேர்ந்த திரு ஜேம்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஜேம்ஸ், தற்போது இந்த பட்ஜெட்டை நீங்க எப்படி பார்க்குறீங்க? கோவைக்கு தனியாக 5 கோடி ரூபாய் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழிலை மேம்படுத்துவதற்கு ஒரு அமைப்பு உருவாக்கப்படும், அதுக்கு 5 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கைவினை பொருட்களை மேம்படுத்துவதற்காக. பொதுவாக இந்த பட்ஜெட் என்பது ஒரு பெரிய அளவில் தொழில்துறை சார்ந்திருக்கின்றவர்கள் எதிர்பார்த்திருந்தோம். அதில் பல்வேறு அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் வந்து பார்க்க போனாங்கன்னா எங்கள் பார்வையில் புது அறிவிப்புகள் நம் மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு பல அறிவிப்புகளை இந்த பட்ஜெட்டில் எங்களை பார்க்க முடிந்தது. புதிதாக அறிவிக்கப்பட்ட பெண் குழந்தைகள், அரசு பள்ளியில் பயில்கின்ற பெண் குழந்தைகளுக்கு 6லேருந்து 12 படித்திருந்தால் மேல்கல்விக்கு போவதற்கு 1000 ரூபா திட்டம் என்பது ஒரு எதிர்பாராத திட்டம். அந்த திட்டத்தை உண்மையால மனதார அதை வரவேற்கிறோம். ஏன் கேட்டிங்கன்னா, அரசு பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளை மேம்பாட்டுக்கு ஒரு வழிவகை இருக்கும் என்பது எங்களுடைய பார்வையிலிருந்து பார்க்குறோம். அதேபோல் நீங்கள் குறிப்பிட்ட போல் கோவையில் 5 கோடி ரூபாயில் வந்து ஒரு புதிய ஒரு கைத்தொழில் குழுமத்தை ஏற்படுத்தப்படும். அது குறிப்பாக தென்னை நாரிலிருந்து எடுக்கப்படுகின்ற உங்களுக்கு கை தயாரிக்கின்ற தொழிலுக்கு இந்த கோவையில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இப்போ குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் அந்த கைத்தொழில் செய்கின்ற தொழிலை மேம்படுத்துவதற்காக அந்த குழுமங்கள்
ஏற்படுத்துவதற்காக நிதிகள் ஒதுக்கியிருக்கிறார்கள். அதையும் இந்த திட்டத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். அதே மாதிரி கல்வி மேம்பாட்டுக்காக 36,800 கோடி ரூபா ஒதுக்கீடு என்பது தமிழகத்தில் இருக்கின்ற இளைஞர்களின் கல்வி மேம்படுத்துவதற்கு பெரிய உதவியாக இருக்கின்ற எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அணைகள், பழைய வரலாற்று சிறப்புமிக்க அணைகளை சீரமைப்பதற்காக நிதி ஒதுக்கீடு, இப்படி பல்வேறு ஒதுக்கீடுகள் ஒரு நீண்ட திட்டங்களோடு இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கின்ற அடிப்படையில் அறிவித்திருக்கிறார்கள், வரவேற்கிறோம். அதே போல் எங்கள் தொழில்துறை சார்ந்த பொறுத்த வரைக்கும் ஒரு 300 கோடி ரூபாய் முதலீட்டு மானியத்துக்காக ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக நாங்கள் வாங்கக்கூடிய இயந்திரங்களுக்கு, புதிதாக வாங்கக்கூடிய இயந்திரங்களுக்கு மானியம் வழங்குவதில், புதிதாக தொழில் தொடங்குவதற்கு மானியம் வழங்குவதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த 300 கோடி ரூபாய் என்பது ஒரு பெரிய விஷயம். அதை வரவேற்கிறோம். அதே போல் 911 கோடி ரூபா தொழில் மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதையெல்லாம் பார்க்கிறோம், வரவேற்கிறோம். என்னென்றால் இதெல்லாம் பார்க்க போனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, தொழில்துறை பொறுத்த வரைக்கும் இதை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்றால், வளர்ச்சி அடைவதற்கும் புதிதாக வருபவர்களுக்குமான அறிவிப்புகள் நிறையாக இதில் இருக்கிறது. அதை வரவேற்கிறோம். அதுக்கு நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அதே போல் உங்களுக்கு ஐடிஐ சட்டாரை மேம்படுத்துவதற்கான திட்டங்களையும் பல்வேறு அறிவிப்புகள் செய்திருக்கிறதும் வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற கடுமையான நெருக்கடியில் இருக்கக்கூடிய இந்த தொழில்களை மேம்படுத்துவதற்காக நாங்கள் தொடர்ந்து அரசாங்கத்தில் வலியுறுத்திய இந்த குறைந்தபட்ச மானியத்துடன் கூடிய குறைந்த வட்டியிலான ஒரு கடன் திட்டத்தை கேட்டிருந்தோம். அதற்கான நிதி ஒதுக்கீடு அறிவிப்பில்லாதது அதை வருத்தத்தை அளிக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய தொழில்கள் நலிந்தும் நசிந்தும் கொண்டு இருக்கிறது. அது பெரிய ஆபத்தை நோக்கி போயிட்டுருக்கிறோம். இருக்கிற தொழில்களை பாதுகாப்பதன் மூலமாக தான் மீண்டும் வளர்ச்சி அடைகின்ற புதிதாக வருகிறவர்களை தொழில் வளர்ச்சி கொண்டு போக முடியும். இருக்கின்ற தொழிலில் கடுமையான நெருக்கடி சந்தித்து வருகிறோம். அந்த அறிவிப்பு இல்லை என்பது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, கோவை மாவட்டத்தில் நாங்கள் நீண்ட நெடிய நாட்களாகவே குறுந்தொழில் பேட்டை, இங்கே பார்த்திங்கன்னா குறுந்தொழில் இது அமைக்கப்படும் என்று, பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பெரும் தொழிலுக்கான பூங்காக்கள் வருவதால் மட்டும் வளர்ச்சி அல்ல, குறுந்தொழிலுக்கு என்று குறுந்தொழில் பேட்டை அமைக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அதற்கான அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இல்லை என்பது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. அதே போல் எங்களுக்கு கோவையுடைய வளர்ச்சிக்கு மேம்பாட்டுக்கான உள்கட்டமைப்புக்கான எந்த தனி அறிவிப்பும் இல்லை என்று நான் பார்க்கிறேன். அதுவும் எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. இதையெல்லாம் தமிழக அரசு நடைபெறுகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் எங்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்த வேண்டும். பொதுவாக தொழில்துறை சார்ந்திருக்கின்ற அமைப்புகளை அழைக்கின்ற பொழுது பெருந்தொழில் அமைப்புகளை அழைத்து பேசுவதால் குறுந்தொழிலுக்கு ஏற்படுகின்ற நெருக்கடியும் சிக்கலும் இந்த அரசினுடைய நேரடி பார்வைக்கு செல்லவில்லையோ என்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது. அதனால் எங்கள் பிரச்சனைகள் சம்பந்தமான எங்கள் வீட்டெடுப்பதற்கான அறிவிப்பு பொறுத்தவரைக்கும் பெரிய அளவில் இல்லை என்பதுதான் இந்த பட்ஜெட்டில் நாங்கள் குறுந்தொழில் அமைப்புகள் சார்பில் நான் பார்க்கிறேன். திரு சம்பத், இப்போது முன்னாடி இருந்த பட்ஜெட்டில் பார்க்கும் பொழுது 600 கோடியாக இருந்தது. எம்எஸ்எம்இக்கு இப்போது 900 கோடி ரூபாய், ஏறக்குறைய 50% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியாதா? இந்த எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய இந்த 300 கோடி ரூபாய் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பயன் தரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃப்ரம் அந்த களத்திலிருந்து பார்க்கும் பொழுது? அதாவது எம்எஸ்எம்இக்கு மூலதன மானியம் 300 கோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மூலதன மானியம்ங்கிறது புதுசாக தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, அதாவது புதுசாக மிஷின் வாங்கினாங்க, ஒரு பெரிய அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மூலதன மானியம் இருக்கும். அப்படி அந்த மாதிரி மானியம் எல்லாரும் வாங்குறதில்ல. தொழிலில் இருக்கிறதுல ஒரு 2% 5% பேர் தான் மூலதன மானியம் வாங்குறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக அது பிரயோஜனமாக இருக்கும். அதே மாதிரி கடன் உத்தரவாத திட்டமும் 100 கோடி ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு சிறப்பான திட்டம். எளிய வகையில கடன் பெறுவதற்கான திட்டம் எதுவும் இல்லை அப்படின்னு முன்வைக்கிறார். இந்த 100 கோடி ரூபாய் நீங்க சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு எம்எஸ்எம்இக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அதாவது 2 விஷயம். ஒன்று தொழில் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கொலாட்ரல் இல்லாமல் நான் கடன் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்கீமு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் தொழிலில் இந்த கோவிட்னால் நலிவடைந்தவர்களுக்கு எந்த ஸ்கீமும் இல்லை அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. நலிவடைந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். அதாவது
இந்தியாவில் 6 கோடி தொழில்கள் இருக்குது, சிறு குறுந்தொழில்கள். அதில் 9% சிறு தொழில்கள் வந்து கோவிட்னால் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது NSIC-னுடைய டேட்டா. அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 54 லட்சம் சிறு தொழில்கள் மூடப்பட்டிருக்கு. அந்த தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தொழிற்சாலைகள் அதிகமாக நிறைந்த மாநிலம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் சிறு தொழில்கள் மூடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ரிவைவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீம் இல்லை அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. இப்போ அதாவது தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இந்த 5 லட்சம் யூனிட் க்ளோஸ் ஆகிருக்குல்ல, அவங்களுக்கு ரிவைவ் ஆகிறதுக்கு ஒரு ஸ்கீம் வந்து இதில் நாங்கள் கேட்டிருந்தோம். பட்ஜெட்டில் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுறாருன்னு எதிர்பார்த்தோம், அது நடக்கலை. அது போக அதாவது நிறைய பிரச்சனைகள் எப்படின்னா, ஒரு லேண்டு ஓகே, லேண்ட் குறித்த பிரச்சனை குறித்து நீங்கள் பேசுகிறீங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஜேம்ஸ், ஏற்றுமதியை ஊக்குவிக்க 100 கோடி ரூபாய் அப்படின்ற ஒரு ஒதுக்கீடும் முன்வைக்கப்பட்டிருக்கு. வளர்ச்சியை முன்னோக்கித்தான் இதை நாங்கள் வச்சுருக்கோம், எந்தெந்த துறைக்குமே வந்து நாங்கள் பற்றாக்குறையாக வைக்கல, அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான அளவுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நிதித்துறை செயலாளர் ஒரு கூற்றம் முன்வைக்கிறார். ஏற்றுமதிக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறது உங்களுக்கு உதவுமா? ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் அது இல்லை. இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொழில்துறையே பொதுவாக சந்தித்து நிற்கிது இந்த காலகட்டம். காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மூலப்பொருட்கள் வந்து மிக கடுமையான அளவில் விற்று கொண்டே வர்றார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போரை காரணம் காட்டி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர் தொடங்குறதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 20-30% எக்ஸ்ட்ரா மூலப்பொருள் விலை ஏற்றி விட்டார்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்பவுமே முதல்ல தொழில் நடத்துவதற்காக வாய்ப்புகள் இல்லாமல் தொழிலை முடக்கி கொண்டிருக்கிறது. இப்போ ஏற்றுமதிங்கிறது தொழில் நல்ல வரையில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த தொழில் ஏற்றுமதிக்கு ஒதுக்கீடு செய்வதும் அதை பயன்படுத்தி கொண்டு தொழில் முனைவோர்கள் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கும் தொழில் வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் தற்பொழுது இருக்கிற சூழ்நிலை இதுக்கு நேர்மாற ஒதுக்கீடு என்பது வரவேற்கிறோம். ஆனால் அதை பயன்படுத்தி போவதற்கான வழிகள் எங்களுக்கு தெரியாமல் இப்போ முடக்கப்பட்டு இருக்கிறோம். அதுதான் நாங்கள் சொன்னோம். நாங்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்துவது முடங்கி கிடக்கின்ற தொழில்கள், ஸ்தம்பிச்சிருக்கிற தொழில்கள் மேம்படுத்துவதற்கான அறிவிப்புகள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இன்னும் இருக்குது எங்களுக்கு. ஏங்கிட்டீங்கன்னா ஒரு பட்ஜெட் என்பது முதல் கட்டமாக ஒரு நிதியமைச்சர் அவர்கள் முன்வைக்கின்றார்கள். அதில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் தொடர்ந்து நடைபெறுகின்ற அந்த கூட்டத்தொடரில் இந்த மாதிரி கருத்துக்கள் எங்களுடையதெல்லாம் உள்வாங்கி அதற்கான அறிவிப்புகளும் துணை அறிவிப்புகளை அறிவிப்பு செய்தால் மட்டும்தான் எங்களால் மேம்படுத்தும் மேலே வர முடியும். இப்போ கேட்டிங்கன்னா திருப்பி சொல்வது தான். நாங்கள் அந்த சட்டமன்றத்திலேயே வந்து நாங்கள் மீண்டும் வலியுறுத்துவது மூலப்பொருள் விலையேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு மானிட்டர் கமிட்டி ஏற்படுத்துவதற்கு தமிழக அரசு மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் எல்லா தொழில் அமைப்புகள் வைத்திருக்கிறோம். அதையும் செய்ய வேண்டும். அதே போல் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவிலே பெருமளவில் வந்து இருக்கக்கூடிய மாநிலங்களை வச்சு அதிக சிறு குறுதொழில்கள் நிறைந்த மாநிலம் நம்ம மாநிலம் விளங்கி வருகிறது. இதுபோல் சட்டப்பேர் எங்கேயுமே பெரிய அதர்ஸ் மாவட்ட மாநிலங்களில் கிடையாது. அப்போ இதை தனி கவனம் எடுத்து அரசு பார்க்க வேண்டும். இந்த பட்ஜெட்டு கூட நாங்கள் கூட இப்போ என்னுடைய கருத்தாக கூட நான் ஒன்று முன்வைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உலக வங்கியிலிருந்து இந்த குறுந்தொழில்களுக்கு தனி ஒரு கடன் திட்டத்தை பெற்று விட்டது. அது எங்கள் மாதிரி நாங்கள் சொல்லியிருக்கிற குறுந்தொழில்களுக்கெல்லாம் அந்த கடன் திட்டத்தின் மூலமாக அந்த உலக வங்கி தருகின்ற வட்டி விகிதத்திலே எங்களுக்கு தருவதற்கான நடவடிக்கை எடுத்து திருப்பி வாங்குவதற்கு நடவடிக்கை எடுத்தாலும் கூட பெருமளவில் எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா அரசு வந்து எங்களுக்கு பெரிய உதவி வேண்டும். இந்த மாதிரி அடிப்படையில் செய்தாலும் கூட பெரிய சப்போர்ட்டாக எங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி திட்டங்கள் எதிர்பார்க்குறேன். ஏன் கேட்டிங்கன்னா இப்போ தொழில் நன்றாக நடந்து கொண்டு இருக்கும்போது ஏற்றுமதிக்கான அறிவிப்புகள், எங்கள் தொழில் மேம்பட்டுக்காக இந்த 300 கோடி ரூபா அதை நண்பர் சொன்ன மாதிரி மானியம் ஒதுக்கி இருக்கிறது வந்து நாங்கள் வந்து தொழில் எக்ஸ்டாபிஷன் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு தான் அந்த மானிய தொகை எங்களுக்கு பயன்படும். புதிதாக தொழில் தொடங்குறவங்க தான் அந்த மானியத்தை வாங்க முடியும். நடைமுறையில் எங்களை போன்று இருக்கின்றவர்களுக்கு எந்த உதவியும் அது செய்ய போவதில்லை. ஆகையால் அரசு அதில் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஒதுக்கீடு என்பது ஏற்றுமதிக்கு உண்மையாலுமே வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் அந்த ஏற்றுமதி செய்கிற இடத்தில் இன்னைக்கு தொழில் இருக்கிறதா என்பதையும் அரசு பார்க்க வேண்டும். ஓகே திரு சம்பத், இப்போ ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அவங்க தயாரிக்கக்கூடிய பொருட்கள், தமிழ்நாட்டில் உருவாகக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் அரசாங்கமே கொள்முதல் கொள்வதற்காக ஒரு 50 கோடி ரூபாய் அளவிற்கு ஒதுக்கீடு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கும்? புதிதாக தொழில் தொடங்குவது கண்டிப்பாக இது உபயோகமாக இருக்கும். ஏன்னா அவங்க முதல்ல எடுத்தோடனே மார்க்கெட்டிங் தான் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையில்
கவர்மெண்ட்டே அதில் ஒரு பெரிய அளவு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க விஷயந்தான். ஆனால் இது இப்போ ஆல்ரெடி இருக்க யூனிட்டில் நிறையா சிக்காக இருக்காங்க, இல்லை சிக்க ஆகிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள எப்படி ரிவைவ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதாவது கவர்மெண்ட்டில் எம்எஸ்எம்இலேருந்து 25% வாங்கணும் பெரிய நிறுவனங்கள் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி ஒரு கோவிட் சுச்சுவேஷனில் அதை 25ங்கிறத 40 மாற்றினாங்கன்னா இன்னும் சிறுதொழில் நிறுவனங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் சொல்கிறது புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நான் சொல்கிறது எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு, இந்த கோவிட்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்க கண்டிப்பாக அவங்க அந்த ரெண்டு கோவிட் பீரியட்லேயும் சம்பளம் கொடுத்துருப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்பாங்க, ரீபேமெண்ட் பண்ணியிருப்பாங்க, எந்தவித சர்ப்ளஸும் அவங்க ஏர்ன் பண்ணாமல். அப்படிங்கும்போது அவங்க ஒர்க்கிங் கேபிட்டல் தான் பூராமே கரைஞ்சிருக்கும். அப்படி ஒரு நிலையில் ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லாமல் அவங்க மறுபடியும் பிஸ்னஸை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ இந்த நேரத்தில் கவர்மெண்ட்டில் ஃபண்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதாவது ஃபண்டு கொடுக்கறது இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு தூரம் கம்மி பண்ண முடியுமோ அந்த மாதிரி கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா நிறையா தொழில்கள் மறுபடியும் ரிவைவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரு ஜேம்ஸ், இப்போ இந்த 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கைவினைப் பொருட்களை உயர்த்துவதற்கு, விற்பனையை அதிகரிப்பதற்கு உதவுமா? அது போதுமானதாக இருக்குமா? இந்த 5 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு மாதிரி இருக்குமா? என்ன மாதிரி இருக்கும்? அது நீங்கள் கேட்டிருந்த விஷயம் தானா? பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த 5 கோடி கோவைக்கு ஒதுக்கீடுங்கிறது கயிறு தயாரிப்புக்கான அந்த செக்டாருக்கு ஒதுக்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நிதிகள் ஒரு ஸ்டார்ட்டப்பாக இருக்கும். அதை பயன்படுத்தி அவங்க மேலும் அதில் கூட நெருக்கடியாக தொழில்துறை சார்ந்து இருக்கின்றவர்கள் சொல்லி அதை மேம்படுத்துவதற்கு நிச்சயமாக அது உதவியாக அவர்கள் இருக்கும். ஏனென்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி பகுதிகளில் தென்னையிலிருந்து வரக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி பல தொழில்கள் செய்யப்படுகின்றன. அது எங்கள் மாவட்டத்தில் எங்கள் பல்வேறு தொழில்கள் கட்டமைப்பில் அந்த தென்னை நாரிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான் இந்த இதுக்காக ஒதுக்கியிருக்கிறார்கள். ஆனால் இதே கோவையில் பார்த்தீங்கன்னா 30,000க்கும் மேற்பட்ட ஜாப் ஆர்டர் செய்யக்கூடிய குறுந்தொழில்கள் இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்டு நாங்கள் இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஜாப்புகள் ஆர்டர்கள் எடுத்து செய்கிறது வேறு எந்த மாவட்டத்திலும் இந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறோம். அப்போ எங்களுக்கான நெருக்கடிகள் இப்போ பார்த்திங்கன்னா ஜாப் ஆர்டர்கள் என்பது உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள், மார்க்கெட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் அவங்க உற்பத்தி செய்கிற பொருளுடைய எங்களுக்கு உதிரி பாகங்களை நாங்கள் மிஷினிங் செய்து கொடுப்பவர்களாக மட்டும் 30,000 செயல்பட்டுருக்கிறோம். இவர்களுக்கான ஒரு வழிகாட்டல் திட்டங்கள் வேண்டும் என்று நீண்ட நாட்களாக எங்களுக்கான ஒரு வழிகாட்டல் வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து கேட்டுட்ருக்கிறோம். அதுக்கான பொதுவாக அந்த அறிவிப்புகள் அதை கவனத்தில் கூட பொதுவாக எந்த மத்திய மாநில அரசுகள் பிரதிநிதிகள் எடுத்துக்கொள்வதில்லை. அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த அரசு. இந்த அரசை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பல வகையில் நாங்கள் பார்க்கிறோம், எங்களுக்கு உதவியாக செய்வார்கள் என்று. ஏன் கேட்டிங்கன்னா இந்த அரசு அமைந்த உடனே சுந்தரதேவன் ஐஏஎஸ் ரிட்டையர்ட் அவர்கள் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டு எங்கள் கருத்துக்கள் எல்லாம் கேட்கப்பட்டன. அதில் உண்மையாக இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ இண்டஸ்ட்ரி சொல்லக்கூடிய குறுந்தொழில்களுக்காக உதவிகள் செய்ய வேண்டியது ஒரு பார்ட் அவ்வளவு. அந்த 5 கோடி என்பது ஒரு துறை சார்ந்திருக்கின்ற தொழிலை மேம்படுத்துவதற்கு ஒரு ஒதுக்கீடு என்பதுதான். ஆனால் நான் சொல்வது போல் கோவை போன்ற மாவட்டங்களில் 30,000க்கும் மேற்பட்ட ஜாப் ஆர்டர் செய்யறது ஜாப் இல்லை, ஒன்றுமே இல்லை. இவர்கள் நம்பி இருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்சம் தொழிலாளிகள் வேலையிலிருந்து நிற்கின்றார்கள். இவர்களுடைய வங்கியில் கடன் வாங்கியவர்கள், தனியார் நிதியம் கடன் வாங்கியவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக கட்ட முடியாமல் நெருக்கடியில் இருக்கிறோம். இதையெல்லாம் தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இப்போ வங்கியில் நாங்கள் ரிசர்வ் பேங்க்கு கூட்டி நாங்கள் எழுதியிருந்தோம். எங்களுக்கு மேலும் ஒரு ஆண்டுகளுக்கு இந்த வங்கி கடன் வாங்குறதுக்கு நீங்கள் கால நீட்டிப்பு தர வேண்டும், அதுக்கு அபராத வட்டிக்கெல்லாம் போடாமல் இருக்கணும். ஆனால் ரிசர்வ் பேங்க் அதை பற்றி பார்க்கல. இது தமிழக அரசு மூலியமாக தமிழகத்தில் இருக்கின்ற தொழில்களை பாதுகாப்பதற்கு, இந்த நெருக்கடியிலிருந்து தொழில்களை மீட்டெடுப்பு, இந்த வகையான உதவிகளும் நாங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அதற்கான அறிவிப்புகள் எதுவுமே இதில் வரவில்லை. இது நடக்க இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தில் செய்வார்கள் என்று நம்பிக்கையோடு உட்காந்துருக்கோம் நாங்கள். ஓகே திரு சம்பத், இப்போ இதில் இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் அப்படிங்கிறது இன்னும் 24ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இதில் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் சேர்த்தணும் அப்படின்னு முன்வைக்கிறீங்க? இல்லை இந்த 900 கோடி ரூபாய் ஒதுக்கீடு அப்படிங்கிறது இன்னும் அந்த 900 கோடி ரூபாய் ஒதுக்கீடு எதற்கு அப்படிங்கிறதான திட்டம் அப்படிங்கிறது இன்னும் வெளிவரல. அந்த திட்டங்கள் அப்படின்னா எந்தெந்த திட்டங்கள் இருந்தால் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட இறுதிக்கட்ட பார்வை.
அதாவது கிட்டத்தட்ட 5 லட்சம் யூனிட்டு தமிழ்நாட்டில் மட்டும் க்ளோஸ் ஆகியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலையில் அதை ரிவைவ் பண்ணுறதுக்காக, ஏன்னா 5 லட்சம் யூனிட்னா ஒரு இதில் 4 பேர் வேலை பார்த்தாங்கன்னாலும் அது கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வேலை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்காக அதை ரிவைவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணணும். அதாவது ஏதாவது ஒரு திட்டம்னா எதனால் பிரச்சனையாக இருக்கும் அவங்களுக்கு, இந்த கோவிட் பீரியடில் அவங்களுக்கு ஆர்டர் இருக்காது, ஆனால் சம்பளம் கொடுத்துருப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்பாங்க. அப்போ ஏதாவது இன்ட்ரெஸ்ட் தள்ளுபடி பண்ணுறதுக்கோ இல்லை இன்ட்ரெஸ்ட்டை அடுத்து கெட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டை ஒரு 2 வருஷம் தள்ளி வைக்கிறதுக்கோ அந்த மாதிரி ஒரு பாலிசி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அவங்க மறுபடியும் மீண்டும் எழுந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது போக எம்எஸ்எம்இயை பொறுத்த மட்டும் இப்போ அதாவது சிக்காக இருக்கவங்க அந்த 9%, இதே நிலைமை நீடித்தால் இன்னும் ஒரு 10% வரை சிக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா எல்லாருமே அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லாமல் இருக்காங்க. அப்போ கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு நிறையா கொடுக்கணும், இன்ட்ரெஸ்ட் குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்கணும். இப்போ டிஐஐசியில் கூட இப்போ கடைசியாக கோவிடுக்கு அனௌன்ஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் வந்து லென்ஸ் ஸ்கீம்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த லென்ஸ் ஸ்கீமில் 12% அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 12%ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. இந்த 12% வாங்கி ஒரு தொழில் பண்ணி அதை அடைக்கிறதுங்கிறது வாய்ப்பு கிடையாது. முன்னாடி மற்ற ஸ்கீமுக்கெலாம் அவங்க 12% போட்டுட்டு 6% சப்வென்ஷன் கொடுத்துருவாங்க. எஃபெக்டிவ் ரேட்டு 6% தான். இண்டஸ்ட்ரி வந்து 6% கட்டினா போதும் இன்ட்ரெஸ்ட்டு. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. அதை லென்ஸ் ஸ்கீம்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணி அதை 12%ஆக மாற்றிருக்காங்க. இதை நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். பட் இது சம்மந்தமாக பட்ஜெட்டில் எதுவும் ஆர்டர் வந்திருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியல. அதுபோக இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது நமக்கு ஒரு சப்சிடி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து ஃப்ரண்ட் எண்டில் கொடுக்கணும். அதாவது இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறது அப்படின்னா, நான் வந்து டிக்கில் கடன் வாங்கியிருக்கேன், 2 லட்ச ரூபா நான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது இந்த மாதம் அப்படின்னா, நான் 2 லட்ச ரூபாயை நான் கொடுத்துடணும். 3 மாதம் கழிச்சோ 6 மாதம் கழிச்சோ அதில் பாதி அமௌண்ட்டை, அதாவது இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷனை 3 மாதம் கழிச்சு 6 மாதம் கழிச்சு என்கிட்ட திருப்பி கொடுப்பாங்க. அப்படி இல்லாமல் கவர்மெண்ட்டு முதல்லையே, அதாவது டிக்கு முதல்லையே அந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷனை கழிச்சிக்கிட்டு நான் 1 லட்சம் மட்டும் கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு அது பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா என்னுடைய முதலீடு வந்து அங்கே டிக்கில் போயிருக்கு, அவங்க திருப்பி கொடுக்கறதுக்கு அவங்க 3 மாதம் 6 மாதம் எடுத்துக்கிடுவாங்க. இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷனில் எல்லாத்துக்குமே ஃபண்டு டைட்டு. அப்படிங்கும்போது அவங்க முன்னாடி, அதாவது கோவிட் பீரியட் ஆரம்பித்த உடனேயே ஃப்ரண்ட் எண்டாக சப்சிடி அனௌன்ஸ் பண்ணாங்க. முதல்லையே கழிச்சிக்கிட்டு அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை மறுபடியும் பழசு பேக் எண்டுக்கு கொண்டு போகிறாங்க. அதெல்லாம் தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கும். ஓகே திரு ஜேம்ஸ், உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து, இன்னும் இதில் மாற்றங்கள் ஏதேனும் வரணும் அப்படின்னா, ஏன்னா இது அவங்களுடைய முதல் பட்ஜெட், இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றங்கள் வரணும் அப்படின்னா இன்னும் என்னென்ன விஷயங்கள் சேர்க்கணும், இல்லை இந்த 900 கோடி ரூபாய் ஒதுக்கீடு அப்படின்றது இருக்குது, இந்த ஒதுக்கீட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா? இறுதி கருத்தான என்ன முன்வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மின்சார சம்பந்தமாக வந்து மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது நாங்கள் 25 HP வரைக்கும் பயன்படுத்துகின்ற குறுந்தொழில்களுக்கு வந்து மானிய விலை மின்சாரம் வழங்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கை நிறைவேற்றுகின்ற வகையில் வந்து மின்சாரத்துக்கான 25 HP வரைக்கும் பயன்படுத்துகிற குறுந்தொழிலுக்கு மானிய விலையில் மின்சாரம் வழங்குவதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். அதே போல் கோவை போன்ற தொழில் நகரங்களில் ஜாப்பாடு செய்யக்கூடிய இந்த குறுந்தொழில் முனைவர்களுக்காக அது தனி குறுந்தொழில் தொழில்பேட்டை என்று அரசு கட்டமைத்து தருவதற்கான நடவடிக்கையும், அது எளிமையான முறையில் குறைந்த வட்டியில் வந்து திருப்பி செலுத்துகின்ற வகைக்கான ஒரு நிதி ஒதுக்கீடு செய்து அந்த குறுந்தொழில் பேட்டைக்கான ஒரு நிதி ஆதாரத்தை ஒதுக்கி இந்த கோவை மாவட்டத்தில் இந்த குறுந்தொழிலுக்கு ஒரு தொழில்பேட்டை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இந்த பட்ஜெட்டில் இருக்கின்றது. அதே மாதிரி இந்த 911 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ சொன்னது போல் வந்து இந்த மானியங்கள் வழங்குவது அது முன்கூட்டியே கொண்டு வந்துட்டு அந்த கடன் வந்து நாங்கள் கொடுத்து தீர்ப்பதற்கு எங்கள் கடன் சுமை குறையும், அதையும் செய்ய வேண்டும். தற்பொழுது வந்து இன்னொரு பிரச்சனையும் எங்களுக்கு இந்த மானியம் பெறுவதில் இருக்கிறது. குறுந்தொழிலானாலும் சரி, இந்த 1 கோடி ரூபா வரைக்கும் இப்பொழுது வந்து இயந்திரங்கள், ஏற்கனவே இருக்கிற இயந்திரங்கள் புதிதாக கொள்முதல் செய்கின்ற இயந்திரங்கள் சேர்ந்து 1 கோடிக்குள் இருந்தால் மாநில அரசு 25% வந்து மானியம் வழங்குகிறது, முதலீட்டு மானியம் வழங்குகிறது. அதை இப்போ பெறுவதற்கு ISO எடுக்க வேண்டும் என்று ஒரு புதிய சட்டத்தை வந்து இப்போ கொண்டு வந்திருக்கின்றார்கள், ஒரு ஜீவோ போட்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் எடுக்க வேண்டும் கேட்டுக்கிறோம். ஏன்னா ஜாப் ஆர்டர் செய்கிறவங்களாம் வந்து நீ ISO எடுத்து
அந்த மானியம் பெறுவதற்காக நடைமுறையில் பல நிறையா சிக்கல் இருக்குன்னு சொல்லிக்கிறோம். அதையும் நீக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே திருப்பி சொல்லக்கூடிய விஷயம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த குறுந்தொழில்களை பாதுகாப்பதற்கு அரசு ஒரு தனி கடன் திட்டத்தை தமிழகத்தில் ஏற்படுத்துவதற்கு, அது உலக வங்கியிட்டு நேரடியாக கடனை பெற்றுக் கொடுத்து இந்த தொழில்துறை திருப்பி செலுத்துவதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கோம். ஏன் கேட்டிங்கன்னா, அதே போல் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே இந்த மூலப்பொருளை விலையேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு அரசு ஒரு தீர்மானத்தை தமிழகத்தின் அரசின் சார்பாக மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும். அதை மானிட்டர் கமிட்டி ஏற்படுத்த வேண்டும். அந்த கமிட்டியின் மூலமாக தான் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்கின்ற இந்தியாவில் ஒரு கொள்கை கொண்டு வந்தால்தான் தொழில்துறை தப்பிக்கலைன்னா தொழில்துறை நடத்தவே முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கிறது. அதை கொண்டு வர வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வங்கியில் ஏற்கனவே வாங்கியிருக்கிற கடன்களுக்கு திருப்பி செலுத்துவதற்கு அரசு கால அவகாசம் பெற்று தர வேண்டும். ஏன்னா நாங்கள் தொழில்துறை மட்டுமே மத்திய அரசு வலியுறுத்துவதால், ரிசர்வ் பேங்க் வலியுறுத்துவதால் அவர்கள் காது கொடுத்து கேட்பதில்லை. அதனால் மாநில அரசு மூலமாக நமது தொழில்துறை சார்ந்திருக்கின்ற கடன் பெற்றவர்களுக்கு திருப்பி செல்வதற்கு கால அவகாசம் 1 ஆண்டுகள் ஆக்க வேண்டும். அது வரைக்கும் எந்த தொழிலையுமே வங்கிகள் முடக்கக்கூடாது, ஜப்தி நடவடிக்கையில் போகக்கூடாது, சர்பாக்ஸ் ஆக்டில் போகக்கூடாது என்கின்ற கோரிக்கை தமிழக அரசு வைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் உட்கார்ந்துருக்கோம். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்காக மீண்டும் மற்றொரு சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.